ரைட் கேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து எப்படி ஒரு ப்ரோக்ராம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஸோ நார்மல் வே ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்த்துருப்போம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருப்போம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸிங் லீட் கோட் பேட்டர்ன்ஸ், சம் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகே, மேக்ஸிமம் ஒரு 12 பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது மேஜராக ஒரு 12 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதில் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த பேட்டர்னை வச்சு சிமிலராக ஒரு சில ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் லீட் கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 ப்ரோக்ராம்ஸ் வந்து அந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோ வச்சு ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போது இன்றைக்கி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லைடிங் விண்டோ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரூட் ஃபோர்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நெஸ்டட் லூப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, கண்டினியூவாக நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவீங்க. அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதுக்கப்புறம் வேரியபிள் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஓகேவா, ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இக்னோர் பண்ண போகிறோம். எது யூஸ் பண்ணி அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோ. ஓகே, ஸோ ஸ்லைடிங் விண்டோங்கிறது ஒரு நார்மல் பேட்டர்ன் டைப் தான். இது சால்விங் பேட்டர்ன் டைப்பு. ஓகே, இதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் கான்செப்ட். ஸோ இப்போ என்னென்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு அரே இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறேன், கிவன் அன் அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் அரே. ஸோ இன்டீஜர் அரே வந்து நான் அரேன்னு வச்சுக்கிறேன். அண்ட் ஏ நம்பர் ஈக்குவல் டு கே. ஸோ நம்பர் கொடுக்குறீங்க கேக்கு, ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, ஃபைண்ட் த மேக்ஸிமம் சம் ஆஃப் எனி கண்டிஜியஸ் சப் அரே ஆஃப் சைஸ் கே. ஸோ நீங்கள் வந்து கேன்னு சொல்லிவிட்டு ஒரு சைஸ் கொடுப்பீங்க, கரெக்டாக. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், கே ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூவாக இருக்கிற 3 கண்டினியூஸாக உள்ள 3 சீக்வென்ஷியல் நம்பர் எடுத்துக்கணும். இப்போ 2 2 1 2 1 5, ஓகேவா. அப்போ இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஒரு சப்பரி, கரெக்டாக. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும், இருக்கிற இப்போ திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 5 1 ஆட் பண்ணுவீங்க, ஓகேவா. ஸோ திரும்ப ஆட் பண்ணும்போது இது மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, 5 1 3 ஆட் பண்ணுவீங்க, திரும்ப 1 3 2 ஆட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டினியூவாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு மேக்ஸிமமாக ஒரு வேல்யூ வரும், கரெக்டாக. ஸோ இப்போ வந்து 9 எக்ஸாம்பிள் 9 வந்திருக்கு அப்படின்னா, ஸோ அவுட்புட் 9 வந்திருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக செக் பண்ணுற சப் அரேவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ, இந்த அரேலேயே உள்ள கண்டினியூஸாக வர சப் அரேவோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அந்த மேக்ஸிமம் வேல்யூ தான் இதோட அவுட்புட் தான் என்ன 9, ஓகேவா. இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, இந்த சப் அரே ஆஃப் 5 1 3. ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து 5 1 3, ஓகேவா. 5 1 3ங்கிறது என்ன, 6 3 + 9, ஓகேவா. ஸோ இப்போ திரும்ப 2 1 5ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8. திரும்ப என்ன பண்ணுறீங்க, 1 5 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 5 1 3ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 9, 1 3 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 4 2 6, ஓகேவா. இப்போ மேக்ஸிமம் ஆஃப் சப்பரே வேல்யூ என்ன வந்துச்சு, இப்போ நமக்கு 9 வந்துருச்சு, ஓகேவா. இதை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நீங்கள் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு லூப் யூஸ் பண்ணி உங்களோட மொத்த அரேவை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதில் உங்களோட நம்பர் மட்டும், அதாவது இந்த கேங்கிற நம்பரோட வேல்யூ மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக திரும்ப ஐயில் கொடுத்து, ஸோ அதுலேருந்து திரும்ப என்ன பண்ணியிருப்பீங்க, இன்னொரு லூப் கொடுத்து ஜே லூப்பில் திரும்ப ஆட் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா. 2 லூப் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி அப்படின்னா. ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் நான் அப்புறமா போட்டு காட்டுறேன், ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் பழைய வீடியோ, அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க வேணும்னா, ஓகேவா. சம் ஆஃப் த அரே கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்லைடிங் விண்டோங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இங்கே உங்கள்கிட்ட வந்து ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்பரே இருக்குது. சப்பரே என்ன அப்படின்னா 2 + 1 1 + அதுக்கப்புறம் 2 + 1 + 5, இது மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இது வந்து என்ன ஒரு விண்டோ, ஓகேவா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு விண்டோ. ஸோ இந்த விண்டோவில் இருக்கிறது உங்களுக்கு வேல்யூ என்ன, இந்த விண்டோவோட வேல்யூ என்ன அப்படின்னா 6 2 8, இந்த விண்டோவோட வேல்யூ என்ன இப்போ அப்படின்னா 8, ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு விண்டோவோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறதுக்கு திரும்ப 1 + 5 + 1 போகணும், ஓகேவா. ஸோ திரும்ப நீங்கள் இதை என்ன பண்ணணும், இன்னொரு லூப்பில் கொடுத்து இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது நம்ம பண்ணல, நம்ம ஒரே லூப்பில் வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இதை கண்டுபிடிச்சிக்க போகிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் லூப் யூஸ் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து நம்ம மேக்ஸிமம் வேல்யூ இப்போதைக்கு நம்ம 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், விண்டோவை ஸ்லைட் பண்ண போகிறோம். ஸ்லைட்னா இப்போ ரைட் சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி மூவ் பண்ணுவீங்க, அதை ரைட் சைடு நீங்கள் 1 + 5 + 1 மூவ் பண்ணுவீங்களா. இங்கே நம்ம அது மாதிரி பண்ண போகிறதில்ல. இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ரெண்டாக இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம், ஓகேவா. ஸோ அடுத்த விண்டோ எங்கே மாறும்,
அடுத்த விண்டோ வந்து ஒரு லைன் தள்ளி போகும் கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இந்த விண்டோ எப்படி தள்ளி போகும் 1 1 5 1 மாறும் ஓகேவா. ஸோ இப்போ இந்த விண்டோ என்ன பண்ணும் ஒரு லைன் வந்து தள்ளி போகும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 8 கிடச்சிருச்சு. அந்த 8 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு லைன் தள்ளி போகும். தள்ளி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு முறை ஸ்லைட் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சிருப்பீங்களோ ஒரு வேல்யூ 8. ஸோ இப்போ நான் 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ எந்த வேல்யூ நீங்கள் இக்னோர் பண்ணீங்களோ அந்த வேல்யூ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு விண்டோவிலேருந்து ஸ்லைட் ஆனதுக்கப்புறம் ப்ரீவியஸாக உள்ள அந்த ஒரு வேல்யூ என்ன பண்ணணும், நீங்கள் மைனஸ் பண்ணியிருக்கணும். 8 - 2 பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் புதுசாக அந்த விண்டோக்குள்ளே ஒரு வேல்யூ ஆட் ஆகிருக்குல்ல கடைசியாக. ஸோ மூணாவதாக இந்த வேல்யூ வெளில வந்திருக்கும், அதை மைனஸ் பண்ணிக்கணும். இந்த வேல்யூ உள்ளே வந்திருக்கும், அதை ப்ளஸ் பண்ணிக்கணும். எங்கே இருக்குது ப்ளஸ் 1. ஸோ இப்போ 8 - 2 இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்கும். ஓகேவா, 7 கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணுவீங்க, திரும்ப இந்த விண்டோவிலேருந்து இது ஒரு லைன் தள்ளி போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க 7 ஸோ உங்களுக்கு 7 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு தள்ளி வருமா கரெக்டாக. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த இடத்துல 1 இருக்கும், வெளியில் போய்டும் 1. ஸோ 7 - 1 ஃபஸ்ட் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். இந்த இடத்துல 7 - 1 மைனஸ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரியே உள்ளே வர வேல்யூ என்ன +3. ஓகே, +3 ஆட் பண்ணுறீங்க. ஓகேவா, உங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 9. ஓகே, ஸோ கரெக்டாக தானே போட்டிருக்கேன். 6 + 3 9. ஓகேவா. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் நம்பர் அது மாதிரி தான் நீங்கள் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் அரே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்லைடிங் வேல்யூ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் வேல்யூ நீங்கள் ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபார் லூப் வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் i = 0. ஸோ i = 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது. என்ன வேல்யூ அப்படின்னா int array k int k = 3 int array of 2151132. ஸோ அரேவை செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கே வேல்யூ செட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்மகிட்ட கே வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன, ஃபஸ்ட்டு 3யோட சீக்வென்ஷியல் கவுண்ட் தான் வேணும், அதாவது சம் ஆஃப் த வேல்யூ தான் வேணும். ஸோ சம் ஆஃப் த வேல்யூ வேணும். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த இடத்துல int i > k. ஓகேவா. ஸோ int i > k. அதுக்கப்புறம் i ++. ஓகே, இப்போ அந்த லூப்புக்குள்ளே வரும். லூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம் நம்மளோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணுறேன், int max = ஸோ இது வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் லோக்கல் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், 0ன்னு வச்சுக்கிறேன். int max = 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா int max, இது ஃபஸ்ட்டு விண்டோ தான் கரெக்டாக.
ஸோ இன்ட்டு விண்டோன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, விண்டோ 0ன்னு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு விண்டோ. ஸோ இந்த இடத்துல விண்டோவோட வேல்யூ வருது. ஸோ விண்டோவோட வேல்யூ இப்போ எனக்கு 0வாக இருக்கும். 0வாக இருக்கும்போது நம்ம ப்ளஸ் ஈக்குவல்ட்டு உள்ளே வர அரேவோட, ஸோ உள்ளே எத்தனை அரே ஆஃப் 5. ஸோ அரே ஆஃப் 5. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஐயோட வேல்யூ 0 வரும், 1 வரும், 2 வரும். ஓகேவா, ஸோ இப்போ 0 வரும்போது இதில் 0வில் உள்ள வேல்யூ எடுத்துகிட்டு வரும். 1 வரும்போது 1ல் உள்ள வேல்யூ, 2 வரும்போது 5 உள்ள வேல்யூ வரும். ஸோ K1 3, K3ன்னு வச்சுருக்கோம். ஸோ 3 < 3 பக்கம் லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஓகேவா, ஸோ இப்போ அரே ஆஃப் 5 ஈக்குவல் டு 2 + 1 + 5ன்னு வரும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், விண்டோ ப்ளஸ் அரே ஆஃப் 5ன்னு இருக்கும். அரே ஆஃப் 1 வரும்போது 0 + 2 2, அதுக்கப்புறம் என்ன 2 + 1 3ஆக மாறும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், 1 + 5 3ஆக மாறும். 3 + 5 8ஆக மாறிடும். ஓகேவா, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு இங்கே வரும்போது என்ன பண்ணும், 8ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு விண்டோவோட வேல்யூ வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விண்டோட வேல்யூவை மேக்ஸுக்கு நம்ம விண்டோட வேல்யூ இப்போ அசைன் பண்ணிட்டோம். இப்போ மேக்ஸிமமாக இவ்வளோ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு விண்டோட வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன், செட் பண்ணியாச்சு நம்ம. ஓகேவா, ஸோ இப்போ இது எப்படி ஸ்லைட் பண்ணுறது, அடுத்து வந்து ஸ்லைட் பண்ணுற கான்செப்ட், இது எப்படி நம்ம வந்து ஸ்லைட் பண்ணுறது. ஸோ இப்போ அதுக்கு என்ன அப்படின்னா, சிம்பிள் ஒரு லூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி 3 வேல்யூ நம்ம கம்ப்ளீட் ஆட் பண்ணிட்டோம். ஓகேவா, 0 1 2 3 வரையும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது, 3 இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், 3வது வேல்யூலேருந்து போகணும். ஓகே, 1 2 3. ஓகே, 4th வேல்யூ 3rd இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ I = நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக Kன்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ Kவோட வேல்யூ என்னவோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், அது டைனமிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ வந்து I = Kனா 3ன்னு இருக்கும் இந்த இடத்துல நமக்கு. ஓகே, இது எதுவரையும் ஐட்ரேட் ஆகணும், அப்படின்னா என்னோடய ஐயோட வேல்யூ 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 0 1 2 3லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு 3வது வேல்யூ பிக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய அரே டாட் லென்த் வரையும், ஸோ லென்த்துங்கிறது இல்லை வேரியபிள். ஸோ அரே டாட் லென்த்து I ++. ஓகேவா, அரே டாட் லென்த்து I ++. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐயோட வேல்யூ இப்போ வந்து இந்த இடத்துல 3ன்னு இருக்கும். ஓகே, அரே டாட் லென்த்தோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், லென்த் எத்தனை, 2 4 6ஆக இருக்கும். ஓகேவா, 3 < 6. ஸோ 3 < 6 அப்படின்னா லூப்புக்குள்ளே வந்துடும். லூப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட விண்டோன்னு சொல்லிவிட்டு ஒரு வேல்யூ செட் பண்ணியிருக்கீங்க. அது கூட நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் ஈக்குவல். ஓகே, வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அரே ஆஃப் 5 ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் பண்ணிடுறோம், இதோட அரே ஆஃப் 5 ப்ளஸ் பண்ணிடுறோம். ஓகேவா, ஏன் ப்ளஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 3ங்கிறது என்ன இருக்கும், 0 1 2 3ங்கிறது 1 இருக்கும். ஓகே, உங்களுக்கு சைன்டு விண்டோ வருதா, சைன்டு விண்டோ 1 5 1ன்னு இருக்குது. சைன்டு விண்டோ வரும்போது என்ன பண்ணணும், நம்ம அந்த இடத்துல புதுசாக உள்ளே வந்த வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கோம், வெளியில் உள்ள வேல்யூவை மைனஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இப்போ அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். இப்போ அரே ஆஃப் I அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, 3 உள்ளே வரும். ஸோ விண்டோவோட பழைய வேல்யூ என்ன இருந்துச்சு, நமக்கு 8ன்னு இருந்துச்சா, 8ஓட 2 ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸாக இருக்கிற இந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு எப்படி லாஜிக் எழுதுறது அப்படின்னா, மைனஸ் பண்ணுறேன். எப்போ மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அரே ஆஃப் I மைனஸ் கேவாக இருக்கணும். கரெக்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஐயோட வேல்யூ இப்போ அந்த இடத்துல என்ன, ஸோ ஐயோட வேல்யூ வந்து 3. ஓகேவா, கேவோட வேல்யூ என்ன, நார்மலாகவே நமக்கு 3ன்னு தான் கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ இப்போ என்ன, உள்ள 3ன்னு வரும். ஸோ 3 3 என்ன ஆகும்,
இந்த இடத்துல இது எப்படி ஒர்க் ஆகுது, விண்டோ வந்து 8ஆக இருக்கும். ஓகே, ப்ளஸ் பண்ணுது. ஓகே, விண்டோ 8 ப்ளஸ் பண்ணும்போது அரே ஆஃப் ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அரே ஆஃப் ஐங்கிற இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ அரே ஆஃப் ஐ 3ன்னு இருக்கா? 0 1 2 3 இந்த வேல்யூ தான் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருப்போம். ஸோ 3ங்கிறது உள்ளே வரும், ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் இந்த இடத்துல அரே ஆஃப் ஐயோட இது எப்படி இருக்கும்? அரே ஆஃப் ஐ வந்து இந்த இடத்துல 3ன்னு வரும். ஓகேவா? i = 3ன்னு வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல என்ன அரே ஆஃப் ஐ 3. அதே மாதிரி கே இங்கே இருக்குது. ஸோ கே = நார்மலாக 3. ஸோ இப்போ என்ன மைனஸ் பண்ணோம், அந்த இடத்துல 3 - 3 அரே ஆஃப் 0ன்னு வந்துடும். அரே ஆஃப் 0 என்னவாக இருக்குது? இப்போ 2ஆக இருக்குது. ஓகேவா? அரே ஆஃப் 0 என்னவாக இருக்கும்? இந்த இடத்துல 2ஆக இருக்கும். ஸோ இப்போ 8 10 அரே ஆஃப் 0 கரெக்டாக தான் விட்டுருக்கேன். ஓகே, 9 - 2 = 7. ஓகேவா? ஸோ இப்போ இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதே தான் ரிப்பீட்டடாக நடக்கும். திரும்ப என்ன பண்ணோம்? சரி, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். திரும்ப என்ன பண்ணோம், இந்த இடத்துல அடுத்த லென்த் இருக்கா? இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட் லென்த் வந்து 3 > 6. ஓகே, ஃபஸ்ட் லென்த் வந்து 3. ஸோ 3 உள்ளே வந்து அதோட வேலையை செஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல 3 வந்து அதோட வேலையை செஞ்சிருச்சு. ஸோ இப்போ திரும்ப ஐட்ரேட் ஆகும். லூப் என்ன பண்ணும், அந்த இடத்துல 4 வரும். ஓகேவா? அரே ஆஃப் 4 என்ன இருக்குது? 0 1 2 3 4. ஓகே, இந்த இடத்துல என்னவோ மாறும்? 7 கிடச்சிருக்கு நமக்கு. 7 + 3ஆக மாறும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இந்த இடத்துல ஐயோட வேல்யூ இப்போ என்ன? ஸோ ஒரு நிமிஷம். ஐட்ரேட் ஆனதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இந்த இடத்துல என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு 7 அரே ஆஃப் 4ஆக இருக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் அரே ஆஃப் 4 - கேவோட வேல்யூ நார்மலாக ஸ்டாட்டிக் தான் 3ஆக இருக்கும். ஓகே, இப்போ அரே ஆஃப் 1. ஸோ அரே ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? அரே ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன? இதுதான் அரே ஆஃப் 1. இது 0 இண்டெக்ஸ், இது 1ஆம் இண்டெக்ஸ். அரே ஆஃப் 1ஓட வேல்யூ இந்த இடத்துல 1. ஓகே, 7 + 3 10 10 - 1 = 9. ஓகேவா? ஸோ விண்டோ ப்ளஸ் அரே ஆஃப் ஐ மைனஸ் அரே ஆஃப் ஐ - கே. ஓகே, ஒவ்வொரு ஐட்ரேஷன் அப்பயும் இந்த விண்டோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த விண்டோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கிறதால நமக்கு வந்து இதோட மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இஃப் கண்டிஷனுக்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய விண்டோவோட வேல்யூ மேக்ஸிமம் ஆல்ரெடி சம் ஆஃப் த வேல்யூ அப்படி மேக்ஸிமம் ஆல்ரெடி என்ன வச்சுருக்கேன், மேக்ஸ் வேல்யூவாக இருந்தால் இப்போ 8 விட உள்ளே வர வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து ஓகே, ஸோ உள்ளே வந்து அந்த விண்டோவோட வேல்யூ எடுத்து மேக்ஸில் வச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபைனலாக இது அந்த வேலையை செஞ்சிடும். ஃபஸ்ட்டு இந்த இதை விட்டு வெளில வந்துடுறோம். ஏன்னா நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த வேரியபிளுக்கு 0 0ன்றதுக்கு செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வெளில வந்து டைரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம். இதை விட்டு வெளில வந்துடுறேன். ஒரு ஃபார் லூப், ஓகே 2 ஃபார் லூப். ஓகே, டைரெக்டாக இஃப் கண்டிஷன் ஃபார் லூப் விட்டு வெளில வந்து println system.out.println இதில் என்னோட மேக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்.
Okay, main Java error expected. Error number 19. Just a syntax error. Okay, comma போட்டோம் செமிகோலன் வைக்கிறது இதில். ஓகே, இது பண்ணி பார்க்கலாம். ஓகே, சின்ன சின்டாக்ஸ் error. நம்ம என்ன பண்ணலாம், இன்டீஜர் மென்ஷன் பண்ணுறது செமிகோலன் போடலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நயன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல போய்ட்டு வேல்யூ மட்டும் மாற்றுறோம். ஓகே, 14 வருது. என்ன 14. ஓகே, சரி. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறோம், டைனிங்காக சேஞ்ச் பண்ணாலும் நம்மளோட ப்ரோக்ராம் என்ன இருக்குது, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ திரும்ப நான் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மக்கிட்ட 2 அரே இருக்குது. ஸோ உங்கள் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிவன் அரே ஆஃப் இன்டீஜர் அரே. ஸோ ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க, அரேங்கிற ஒரு நேமில். ஓகேவா, அண்ட் ஏ நம்பர் கே. ஓகேவா, ஏதோ நம்பர் கேயில் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஃபைண்ட் த மேக்ஸிமம் சம் ஆஃப் எனி கண்டிஜியஸ் சப்பர் ஏவோ சைஸ் கே. ஓகேவா, நீங்கள் உள்ள சைஸ் கேக்கு ஒரு சப்பர் இருக்கணும். அந்த சப்பரியோட சம்மு வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கணும். அதான் கொஸ்டின். ஓகே, இன்ட் அரே. ஸோ இதான் அரே. இன்ட் கே ஈக்குவல் டு 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதோட சப்பரி எடுக்க போகிறோம். இது ஒரு சப்பரி, அதுக்கப்புறம் இதுலேருந்து இது ஒரு சப்பரி, அதுக்கப்புறம் இதுலேருந்து இது ஒரு சப்பரி. ஓகேவா, ஸோ இதில் ஒரு சப்பரையும் செக் பண்ணுறோம். இதோட வேல்யூ வந்து சம்மு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அதான் நம்மளோட மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேவா, அந்த சப்பரியோட மேக்ஸிமம் வேல்யூ. சரியா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் ஒன்று வச்சுருக்கோம், இன்ட்டு விண்டோ அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஸோ ஸ்லைடிங் விண்டோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 கூட்டணும். ஓகேவா, ஆட் பண்ணி வச்சு ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் 2வது விண்டோ போவோம். 2வது விண்டோ ஸ்லைட் ஆகும்போது ப்ரீவியஸாக எந்த வேல்யூ இக்னோர் பண்ணமோ அந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும், உள்ளே எந்த வேல்யூ ஆட் பண்ணமோ அந்த வேல்யூ ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு விண்டோ எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு விண்டோ. ஓகே, விண்டோ ஆல்ரெடி 0ன்னு செட் பண்ணுறேன், ஏன்னா லோக்கல் வேரியபிள் 0ன்னு வச்சுருக்கேன். ஸோ விண்டோ ப்ளஸ் ஈக்குவல் அரே ஆஃப் 5 அப்படின்னா இது எப்படி ஆட் ஆகும். ஸோ விண்டோ ஈக்குவல் டு விண்டோ ப்ளஸ் அரே ஆஃப் 5 என்னவாக இருக்கும். ஃபஸ்ட்டு அரே ஆஃப் 5 வந்து அரே ஆஃப் 5 உள்ளே வந்து என்ன வரும், 0ன்னு வரும். ஸோ அந்த இடத்துலையும் 0ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும், 0 வரும். ஸோ திரும்ப அதுக்கப்புறம் என்ன வரும், இப்போ விண்டோ வந்து 0வாக மாறிடும். சாரி, 0ன்னு இருக்குது. அங்கே 0த்தில் என்ன இருக்குது, 2 இருக்குது. உள்ளே என்ன வரும், இப்போ 0th இண்டெக்ஸில் 2ன்னு வரும். அதுக்கப்புறம் 1வது இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 5ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் 2வது இண்டெக்ஸில் 5ன்னு இருக்குது. ஓகேவா, 5 + 5 10 12 அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆகிடும். ஒவ்வொரு முறை ஆட் ஆகும்போது விண்டோவில் போய்ட்டு என்ன பண்ணிவிடும், ஃபஸ்ட்டு 2ன்னு சொல்லி உட்காந்துரும். அதுக்கப்புறம் 5 + 2 7ன்னு சொல்லி உட்காந்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், 7 + 5 12ன்னு சொல்லிட்டு உட்காந்துரும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஒரு விண்டோவோட வேல்யூ எடுத்து இதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அரேவை என்ன பண்ணணும், ஸ்லைட் பண்ணணும். அதை எப்படி ஸ்லைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு இன்ட் I = k. நம்மக்கிட்ட கேவோட வேல்யூ என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. ஏன் 3ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு 3 விண்டோட வேல்யூ எடுத்துட்டோம். அதுக்கு 3 விண்டோட வேல்யூ இந்த எண்டு வரையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், கேவோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டோம் ஐயில். ஓகேவா, I <= array.length வரையும் நம்ம போகிறோம். இதுலேருந்து கேலேருந்து. ஸோ கேலேருந்துனா நம்ம 3லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த அரே வரையும் மூவ் ஆகும். அதுக்காக இந்த கான்செப்ட்டு. ஸோ உள்ளே வரும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற விண்டோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 8ன்னு விண்டோ வேல்யூ இருக்கும், இல்லை 15 ஏதோ ஒன்று. ஓகேவா, ஸோ ஒரு விண்டோ வேல்யூ எடுத்துக்கிறீங்க. ஓகே, அந்த விண்டோ வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறீங்க, அரே ஆஃப் 5. அரே ஆஃப் 5 இப்போ என்ன வந்திருக்கும், உள்ள 3ன்னு வரும். ஓகேவா, ஸோ அந்த 3 வேல்யூ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் பண்ண போகிறீங்க. 0 1 2 3 ஆட் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் எதை மைனஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அரே ஆஃப் 5 - k அப்படின்னா இந்த 3ன்னு இருக்கும், -k இங்கேயும் 3ன்னு இருக்கும். இப்போ அரே ஆஃப் என்ன வரும், உங்களுக்கு 0ன்னு வரும். ஓகே, 0 என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறீங்க. 3 என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக
என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முறையும் ஸோ விண்டோவில் வேல்யூ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு மேக்ஸிமம் வேல்யூ இருக்குது. ஓகே, அந்த மேக்ஸிமம் வேல்யூ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு முறை வேல்யூ வரும்போது என்னோடய மேக்ஸிமம் வேல்யூக்கு உள்ளே வர வேல்யூ மேக்ஸிமமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு என்ன பண்ணேன், இந்த மேக்ஸில் நீ செட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். மேக்ஸில் செட் பண்ணிவிடும், திரும்ப மேக்ஸில் போய்ட்டு அந்த வேல்யூ உட்காந்துரும், திரும்ப அந்த மேக்ஸில் டெஸ்ட் பண்ணும். ஓகேவா, இப்படி ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். மேக்ஸில் எனக்கு வந்து உண்மையாகவே மேக்ஸிமம் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், அது 14 சம்திங் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, வேல்யூ சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் அரேயோட லென்த்தை மாற்றினாலும் உங்களுக்கு என்ன பண்ணணும், கரெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ இதில் நீங்கள் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அரே ஈக்குவல் நல்லா இருக்கா இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ இதோட லென்த்தை விட உங்களோட கேவோட லென்த் வந்து இந்த கேவோட வேல்யூ வந்து என்ன இருக்கணும், கம்மியாக இருக்கணும். லோவாக இருந்தால் தான் இது என்ன பண்ணும், ஒர்க் ஆகும் ஒன்று. ஓகேவா, அதிகமாக இருந்துச்சுன்னா ஒர்க் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கேவோட வேல்யூவே இல்லை, ஈக்குவல் 0னாலும் இந்த இது ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேவா, ஸோ இனிஷியலாக நீங்கள் 3 டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஸ்லைடிங் விண்டோ ப்ரோக்ராம் மெனி ஆஃப் த எஸ்டிஇயில் கேட்குற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்ராம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இது நம்மளோட லீட் கோட் ஃபஸ்ட்டு வீடியோ, ஃபஸ்ட் ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ வி வில் டூ 200 ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸ்லி. ஸோ ஸ்லைடிங் விண்டோ முடிஞ்சிச்சு. மொத்தம் 12 பேட்டர்ன் இருக்குது. ஒரு பேட்டர்னில் ஒரு 10 ப்ரோக்ராம். ஸோ 120 ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.